அரசின் கொடுமைகளை, மக்கள் படும் கஷ்டங்களை, அதிகார திமிரோடு நடந்து கொள்ளும் ஆளும் வர்க்கத்தை தோலுரித்து காட்டும் செய்தியாளர்களை அடக்கிவிடலாம், ஒடுக்கிவிடலாம், மிரட்டி அச்சுறுத்தி விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் ஓர் கூட்டம். அந்த கூட்டத்திற்கு வெண் சாமரம் வீசுகிறார்கள் அதிகாரிகள். அந்த அதிகாரிகளை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறது ஒரு அரசு. இது என்ன ஜனநாயக நாடா அல்லது சுடுகாடா? யாருக்கு என்ன நடந்தாலும் யாரும் எதுவும் கேட்டுவிடக் கூடாது என்று அப்படியே என்று இருக்க. சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வரேன் சார். கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். அட்டேண்டா சார் இங்க. ஐயோ என்ன சொல்றீங்க? எங்க சொல்லுங்க சார். என்னங்க சொல்றீங்க? சார் லைவ் முடிஞ்சது. என்னங்க சொல்றீங்க? எங்க இருக்கீங்க? 5 காருங்க சார். இனோவா எட்டிகா இந்த வந்து பாருங்க. வந்துட்டானுங்க சார், லைவ் முடிஞ்சது சார், ஐயையோ ஐயையோ என்று அலறும் அந்த தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரின் அலறல் சத்தம் கேட்டால் கல் நெஞ்சமே கரைந்து ஓடுமே. ஆனால் இந்த காவல்துறை துளியும் மனம் இறங்கவில்லையே. ஏன்? எல்லாம் மேலிடத்து அழுத்தம்தான், வேறென்ன? விடிய ஆட்சியில் கள்ள சந்தையில் நடக்கும் மது வியாபாரத்தை பற்றி செய்தி வெளியிட்டால் இப்படியெல்லாம் நடக்குமா? அப்படி என்றால் விழுப்புரத்தில் கள்ளச்சாராயத்தை குடித்து 25 பேர் பரிதாபமாக பலியானார்களே, அந்த பலி சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் அந்த செய்தியும் வெளியே வராமல் பொத்தி பொத்தி பாதுகாத்து வைத்திருக்குமா அரசு? அதேபோல் உயிரிழப்பு ஏதும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று சமூக பொறுப்பை உணர்ந்து செய்தி வெளியிட்ட ஒரு செய்தியாளரை கொலைவெறியோடு வெட்டி அடித்து துவைத்து ஆஸ்பத்திரியில் போட்டிருக்கிறது இந்த அரசு. இதுல ஹைலைட்டே என்னன்னா, காவல்துறைக்கு கால் செய்து இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறது, என்னை காப்பாத்துங்க என்று கெஞ்சியும் கூட அதை கண்டுகொள்ளவில்லை இந்த விடிய அரசின் காவல்துறை. காரணம் எல்லாம் மேலிடத்து அழுத்தம்தான் போல. இத்தனை நடந்தும் முதல்வர் ஸ்டாலின் கடைசியில் வந்து ஏதோ தான் நியாயவாதி என்பது போல இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கிறார். ஏங்க, நீங்க என்ன இன்னும் எதிர்க்கட்சி தலைவராதான் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் தாங்க முதலமைச்சர். உங்களுக்கு கீழே தான் காவல்துறை இருக்கு. உங்களோட சொந்த டிபார்ட்மெண்ட்லயே இப்படி நடக்குது. நீங்க யாருக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்க? இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் என்று சொல்லிக் கொள்ளும் ஸ்டாலின் உலகிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் தான். எதில் தெரியுமா? தனக்குத்தானே கண்டனம் தெரிவித்துக் கொள்வதில் அவர்தான் என்றுமே நம்பர் 1. பத்திரிகையாளர்களுக்கு நடக்கும் கொடுமைகளை தடுத்து நிறுத்தாமல் என்ன செய்கிறார் ஸ்டாலின்? உதவி கேட்டு கெஞ்சியும் காப்பாற்ற கையாளாகாத காவல்துறை மீது ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன? தனக்குத்தானே கண்டனம் தெரிவிக்கத்தான் முதலமைச்சரானாரா ஸ்டாலின் என்ற கேள்விகள் திமுகவின் காதுகளை துளைக்கவில்லையா? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.